Hello friends, welcome to TN Technical Exams channel. So இந்த வீடியோவில் நம்ம waterborne diseases என்னென்ன அப்படின்றத பார்க்கலாம். ஸோ ஆல்ரெடி நான் ஹேர்பார்ன் டிசீசஸ் போட்டிருக்கேன். நீங்கள் அதை பார்க்கலன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் அதுக்கான லிங்க் தரேன், அதை யூஸ் பண்ணி பார்த்துக்கோங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி அன்அகாடமி பற்றி ஒரு சின்ன இன்ட்ரொடக்ஷன் பார்த்துடலாம். எஸ் அன்அகாடமி இந்தியாஸ் லார்ஜஸ்ட் லேர்னிங் பிளாட்ஃபார்ம். இதில் ஒரு சில பேட்ச் கோர்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. ஸோ ப்ளஸ் ஃபீச்சர்ஸ் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் அவைலபிளாக இருக்கும். யூ கேன் சூஸ் யுவர் ஃபேவரட் எஜுகேட்டர்ஸ், கம்ப்ளீட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கான கைடன்ஸ் இருக்கும், டவுட் கிளியரிங் செஷன்ஸ், தென் கம்ப்ளீட் கவரேஜ் ஆஃப் சிலபஸ், ஃப்ரீ டெஸ்ட் சீரீஸ், ஃப்ரீ மாக் டெஸ்ட், இது எல்லாமே அவைலபிளாக இருக்கும். இப்போ பேட்சஸ் எல்லாம் போயிட்டுருக்கு. பார்த்தீங்கன்னா விதைன்ற பேட்ச் வந்து குரூப் 1 ப்ரிலிம்ஸ் கம்ஸ் மெயின்ஸு, டியூரேஷன் 12 months அண்ட் டேட் வந்து 27th October. இலக்கு பேட்ச் ஃபார் குரூப் 2 and 2A, இதோட டியூரேஷன் வந்து 8 months, டேட் வந்து 27th October. ஸோ இப்போ வந்து உங்களுக்கு அன்அகாடமியில் மெகா சப்ஸ்கிரிப்ஷன் ஆஃபர் போயிட்டுருக்கு. அது பார்த்தீங்கன்னா நீங்கள் 12 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 months வந்து ஃப்ரீ சப்ஸ்கிரிப்ஷன் கிடைக்கும். அதே 6 months சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு 1 month சப்ஸ்கிரிப்ஷன் வந்து உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்கும். ஸோ இந்த ஆஃபர் வந்து உங்களுக்கு 27th October வரைக்கும் தான் இருக்குது. தென் எப்படி சப்ஸ்கிரைப் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் அன்அகாடமியில் லாகின் பண்ணிவிட்டு ஸோ டிஎன்பிசி அப்படின்ற இந்த ஆப்ஷன் கிளிக் பண்ணிங்கன்னா ப்ளஸ் அப்படின்ற ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா இந்த பேஜ் வந்து உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இதில் இந்த கெட் சப்ஸ்கிரிப்ஷனை நீங்கள் கிளிக் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஸோ இதில் வந்து நீங்கள் எத்தனை மந்த்துக்கு வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க அப்படின்றத சூஸ் பண்ணிவிட்டு யூ கேன் ப்ரொசீட் டு பே. ஸோ இதுதான் வந்து ப்ரொசீஜர். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர், அதாவது ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷனுக்கு ஜாயின் பண்ணுறதுக்கான ப்ரொசீஜர். ஸோ என்னென்ன டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்குன்னு பாருங்கள். ஸ்கூல் புக் டெஸ்ட் சீரீஸு, தென் செம்மொழி தேர்வு தொடர் அப்படின்ற டெஸ்ட் சீரீஸ் போகுது. லாங்குவேஜ் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்லி, குறிக்கோள் பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ் போயிட்டுருக்கு. இட் இஸ் ஃபார் குரூப் 4 and VAO. ரேங்க் பேசிஸில் உங்களுக்கு ஸ்காலர்ஷிப்ஸும் அவைலபிளாக இருக்குது. தென் இலக்கு பேட்ச்க்கான டெஸ்ட் சீரீஸ், இதுவும் வந்து ஸ்காலர்ஷிப்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. சமச்சீர் புக் டெஸ்ட் சீரீஸ் செப்பரேட்டாக போகுது. இது 6th to 10th ஸ்டாண்டர்ட் புக்ஸ் ஃபுல்லாகவே கவர் ஆகும், போத் இன் இங்கிலீஷ் அண்ட் தமிழ். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பருக்கான டெஸ்ட் சீரீஸும் வந்து போயிட்டுருக்கு. ஸோ ஃப்ரீயில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிலபஸ் எல்லாம் லிமிட்டட், ப்ராக்டிஸ் டெஸ்ட், நோட்ஸு, டவுட் கிளியரிங் செஷன்ஸ் எல்லாமே வந்து லிமிட்டடாக இருக்கும். பட் ப்ளஸில் வந்து கம்ப்ளீட் சிலபஸ் கவரேஜ், டெஸ்ட் சீரீஸும் நோட்ஸ் இதெல்லாம் வந்து அன்லிமிட்டடாக இருக்கும். ரெகுலர் டவுட் கிளியரிங் செஷன்ஸும் வந்து நீங்கள் அவைல் பண்ணிக்கலாம். ஸோ நான் அன்அகாடமியில் ப்ளஸ் எஜுகேட்டராக இருக்கேன். நீங்கள் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணுற மாதிரி இருந்தால் pavitra.kumaran அப்படின்ற என்னோட ரெஃபரல் கோட் யூஸ் பண்ணி 10% டிஸ்கவுண்ட் அவைல் பண்ணிக்கலாம். தென் யூ கேன் ஃபாலோ மீ அட் திஸ் லிங்க். அன்அகாடமியில் இலக்குன்ற பேட்ச் வந்து டெஸ்ட் சீரீஸ் வந்து கண்டக்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைக்கு சண்டே வந்து 2 PM உங்களுக்கு டெஸ்ட் சீரீஸ் இருக்குது. இதில் வந்து உங்களுக்கு எக்ஸைட்டிங் ப்ரைஸஸ் எல்லாம் ஆஃபர் பண்ணுறாங்க. ஸோ ஃபஸ்ட் ரேங்க்குக்கு வந்து அமேசான் வவுச்சரில் வந்து 2500க்கான வவுச்சர் வந்து கொடுக்குறாங்க. செகண்ட் ரேங்க் வந்து 2000, தென் 3rd to 5th ரேங்க்குள்ளே எடுத்திங்கன்னா 1500, 6th to 10th ரேங்க்குள்ளேனா 750. ஸோ டைம் வந்து உங்களுக்கு 2 PM வந்து இந்த டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுறாங்க. நீங்கள் என்ரோல் பண்ணுறதுனா என்ரோல் பண்ணிக்கலாம். அன்அகாடமி ஆப் ஆர் unacademy.com அப்படின்ற வெப்சைட்குள்ளே போய் நீங்கள் வந்து உங்களோட நேமு, மொபைல் நம்பர் எல்லாம் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு இந்த டெஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் என்ரோல் பண்ணி அட்டென்ட் பண்ணுங்கள். ஸோ வாட்டர்பார்ன் டிசீசஸ் நம்ம ஆல்ரெடி ஹேர்பார்ன் டிசீசஸ் பார்த்துருக்கோம். வாட்டர்பார்ன் டிசீசஸ் காமனாக என்னென்ன டிசீஸ் அப்படின்றத பாருங்கள். காலரா, டைஃபாய்டு, தென் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ், போலியோமெலிட்டஸ் அண்ட் டயோரியா. ஸோ இதெல்லாமே வந்து காமனாக கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் வந்து நமக்கு எப்படி டிஃப்ரென்ஷியேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா வைரஸ் அண்ட் பாக்டீரியா, வைரஸால் என்னென்ன டிசீஸ், பாக்டீரியாவால் என்னென்ன டிசீஸ் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இந்த வாட்டர்பார்ன் டிசீஸில் நம்ம வந்து ப்ரிவென்டிவ் அண்ட் கண்ட்ரோல் மெஷர்ஸ் கூட என்ன இருக்குது அப்படின்றத பார்க்கணும். ஓகேவா? ஸோ போலியோமெலிட்டஸ் அப்படின்றது போலியோ வைரஸால் காஸ் ஆகுறது. அதோட மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் என்னென்னா ட்ராப்லெட் இன்ஃபெக்ஷன், ஸ்பர்டம் டிஸ்சார்ஜ், செக்ரீஷன் ஃப்ரம் நோஸ், த்ரோட், கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் மில்க். ஸோ அஃபெக்டட் ஏரியா வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், நம்மளோட சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம் தான் அஃபெக்ட் பண்ணுது. சிம்டம்ஸ் வந்து paralysis of limbs. Then preventive and control measures என்னென்னா சாக்ஸ் வேக்சின். ஸோ சாக்ஸ் வேக்சின் எதுக்காகனா போலியோக்காக.
தென் ஓரல் ஆர் ஓரல் போலியோ வேக்சின் இஸ் அட்மினிஸ்ட்ரேட்டட். ஸோ அந்த 2 வேக்சின் பார்த்துக்கோங்க, சாக்ஸ் வேக்சின் அண்ட் ஓபிவி வேக்சின். தென் ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ ஆர் இன்ஃபெக்ஷியஸ் ஹெப்பாட்டிட்டிஸ். ஸோ அது பார்த்திங்கன்னா ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ வைரஸால் காசு ஆகுறது. கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட்டு, அப்புறம் ஓரல் ரூட்டு. எந்த ஆர்கனை அஃபெக்ட் பண்ணுதுன்னா இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர்ஸை தான் அஃபெக்ட் பண்ணுது. சிம்டம்ஸ் வந்து நாசியானா ஒரு மாதிரி வாமிட்டிங் சென்சேஷன் வரும் இல்லையா, தலை சுற்றுற மாதிரி. ஸோ அது நாசியா. ஆனோரிக்ஷியா, தென் அக்யூட் ஃபீவர் அண்ட் ஜாண்டஸ். ஸோ இது எல்லாமே வந்து சிம்டம்ஸ் ஃபார் ஹெப்பாட்டிட்டிஸ். தென் அதோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் என்னென்னா ப்ரிவென்ஷன் ஆஃப் ஃபுட் கண்டாமினேஷன். ஃபுட் கண்டாமினேட் ஆகுறது, அதாவது ஹைஜீனிக்காக வந்து ஃபுட்டை வந்து நம்ம எடுத்துக்கிறது. தென் ட்ரிங்கிங் குளோரினேட்டட் பாயில்டு வாட்டர். ஸோ குளோரினேட்டட் அப்புறம் பாயில் பண்ணி தண்ணி குடிக்கிறது. பர்சனல் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தென் நெக்ஸ்ட்டு அக்யூட் டயோரியா. அது என்ன வைரஸ்ன்னு பார்த்துக்கோங்க, ரோட்டா வைரஸ் தான் வந்து உங்களுக்கு அக்யூட் வைரஸ். ஸோ அக்யூட் டயோரியா வந்து ரோட்டா வைரஸால் அஃபெக்ட் ஆகுறது. இதுவும் வந்து கண்டாமினேட்டட் வாட்டர், ஃபுட் அண்ட் ஓரல் ரூட். தென் அஃபெக்டட் ஆர்கன் வந்து இன்டெஸ்டைன். சிம்டம்ஸ் வந்து பாருங்கள், வாமிட்டிங், ஃபீவர், வாட்டரி ஸ்டூல் வித் மியூக்கஸ். தென் ப்ராப்பர் சானிடேஷன் அண்ட் ஹைஜீன் இஸ் இம்பார்ட்டன்ட். ஸோ இதுக்கான வைரஸ் மட்டும் பார்த்துக்கோங்க, என்ன வைரஸ், ரோட்டா வைரஸ். ஸோ இது ரெண்டும் வந்து போலியோ வைரஸ் அண்ட் ஹெப்பாட்டிட்டிஸ் வைரஸ் தெரியும். டயோரியாவுக்கு வந்து ரோட்டா வைரஸ். ஸோ என்னென்ன ஆர்கன் அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத பார்த்துக்கோங்க. போலியோ வந்து சென்ட்ரல் நர்வஸ் சிஸ்டம், ஹெப்பாட்டிட்டிஸ் ஏ இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிவர், அக்யூட் டயோரியா இன்டெஸ்டைனை வந்து அஃபெக்ட் பண்ணுது. ஸோ நெக்ஸ்ட்டு வாட்டர்போர்ன் டிசீஸ் காஸ்டு பை பாக்டீரியா. ஸோ அதனால் என்னென்னு பாருங்கள், காலரா அண்ட் டைஃபாய்டு. காலரா அப்படின்றது அக்யூட் டயோரியல் டிசீஸ். எதனால் காஸ் ஆகுது அப்படின்னா விப்ரியோ காலரே. டைஃபாய்டு வந்து சல்மோனெல்லா டைஃபாய்டு. ஸோ டிசீஸோட நேம் வந்து நமக்கு அப்படியே இங்கே வந்துடுது, விப்ரியோ காலரே, சல்மோனெல்லா டைஃபாய்டு. நெக்ஸ்ட்டு மோட் ஆஃப் டிரான்ஸ்மிஷன் வந்து காலரா வந்து கண்டாமினேட்டட் ஃபுட்டு, வாட்டர், ஓரல் ரூட் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். இதனால் காலரா வந்து ஸ்ப்ரெட் ஆகுது. தென் இது பார்த்தீங்கன்னா டைஃபாய்டு வந்து ஃபுட் அண்ட் வாட்டர் கண்டாமினேட்டட் வித் ஃபீக்கஸ் ஆஃப் இன்ஃபெக்டட் பர்சன் அண்ட் த்ரூ ஹவுஸ் ஃப்ளைஸ். ஸோ கண்டாமினேட்டட் ஃபுட் அண்ட் வாட்டரால் டைஃபாய்டு வந்து டிரான்ஸ்மிட் ஆகுது. இதோட அஃபெக்டட் ஆர்கன்ஸ் பாருங்கள், காலரா வந்து இன்டெஸ்டினியல் ட்ராக்டை, டைஃபாய்டு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன். ஸோ இது வந்து பார்த்துக்கோங்க, டைஃபாய்டு வந்து ஸ்மால் இன்டெஸ்டைன், காலரா வந்து இன்டெஸ்டினியல் ட்ராக்ட். தென் சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பாருங்கள். அக்யூட் டயோரியா வித் ரைஸ், வாட்டரி ஸ்டூல், தென் வாமிட்டிங், மஸ்குலர் கிராம்ஸ், நாசியா அண்ட் டீஹைட்ரேஷன். ஸோ சிம்டம்ஸ் வந்து உங்களுக்கு எல்லாத்துக்குமே ஓரளவு காமனாக இருக்கிறதால சும்மா பார்த்து வச்சுக்கோங்க. பட் ஆர்கன் அஃபெக்டடும் காசட்டிவ் ஆர்கானிசம், எந்த வைரஸ் எந்த பாக்டீரியான்னு பார்த்துக்கோங்க. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். தென் அது வாட்டர் பார்ன் டிசீஸா, பாக்டீரியல் டிசீஸா, இல்லை ஹேர் பார்ன் டிசீஸா, வைரல் டிசீஸா. ஸோ அந்த டிஃப்ரென்ஷியேஷன் வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க. தென் டைஃபாய்டோட சிம்டம்ஸ் என்னென்ன இருக்குன்றத பாருங்கள். ஹை ஃபீவர், வீக்னஸ், அப்டாமினல் பெயின், ஹெட்டேக், லாஸ் ஆஃப் அப்படைட், ரேஷஸ் ஆன் செஸ்ட் அண்ட் அப்பர் அப்டாமினல். அதெல்லாம் டைஃபாய்டோட சிம்டம்ஸ். ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ் வந்து பார்க்கணும். ஹைஜீனிக் சானிட்டரி கண்டிஷன்ஸ். ஸோ எல்லாத்துக்குமே வந்து இதில் ஹைஜீன் தான் வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்டேக் ஆஃப் ஓரல் ரீஹைட்ரேஷன் சொல்யூஷன். ஸோ ஓஆர்எஸ் சொல்யூஷன் அப்படின்னு சொல்லி நமக்கு மெடிக்கலில் கூட கிடைக்குது. ஏன்னா லாஸ் ஆஃப் வாட்டர் இருக்கிறதால பாடி வந்து டீஹைட்ரேட் ஆகிருக்கும். ஸோ ஹைட்ரேட் பண்ணுறதுக்காக நம்ம இந்த சொல்யூஷனை வந்து இன்டேக் பண்ணணும். ஸோ அது பவுடர் ஃபார்மேட்லேயும் இருக்கும், உங்களுக்கு லிக்விட் ஜூஸ் மாதிரியும் இருக்கும். தென் நெக்ஸ்ட்டு டைஃபாய்டோட ப்ரிவென்டிவ் மெஷர்ஸ். ப்ரிவென்டிங் கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட் பை ஃப்ளைஸ் அண்ட் டஸ்ட். ஸோ கண்டாமினேஷன் ஆஃப் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும். இம்ப்ரூவ்மெண்ட் ஆஃப் பேசிக் சானிடேஷன். தென் ட்ரீட்மெண்ட் வித் ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ். ஸோ ஆன்டிபயோட்டிக் ட்ரக்ஸ் வந்து டைஃபாய்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வாட்டர் பார்ன் டிசீஸ். ஸோ நம்ம ஆல்ரெடி ஹேர் பார்ன் டிசீஸ் பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம வந்து வெக்டர் பார்ன் டிசீஸ் என்னென்ன இருக்குது அப்படின்றத பார்க்கலாம். ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வாட்டர் பார்ன் டிசீஸில் கொடுத்துருக்காங்க. மொத்தமாக இருக்கிறதே 5 டிசீசஸ் தான் இருக்குது. ஸோ வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே டெஸ்கிரிப்ஷனில் வந்து
நான் டெலிகிராம் சேனலுக்கான லிங்க் கொடுத்துருக்கேன். ஸோ அந்த லிங்க் யூஸ் பண்ணி நீங்கள் டெலிகிராம் சேனலில் ஜாயின் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ்க்கான அப்டேட்ஸ் வந்து உங்களுக்கு ரெகுலராக இருக்கும். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.